ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. வர பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு சீரடி மந்த்ராலயம் பன்றிபுரம் இந்த பேக்கேஜ் பற்றி ஏற்கனவே நான் விளம்பரம் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த பேக்கேஜில் நிறைய பேர் கேட்டு இருக்கிறீங்க, என்னைக்கு சார் புக்கிங் போடலாம், என்னைக்கு டிக்கெட் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நான் தொடர்ந்து 2-3 காசி யாத்திரையில் இருந்ததுனால 15ஆம் தேதிக்கு மேலே நான் தகவல் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த யாத்திரைக்கு ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த யாத்திரையை நம்ம முன்ன எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சென்னை டு சென்னை அப்படிங்கிற ஒரே திட்டமாக நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த யாத்திரை வர்றதுக்கு நம்மளுடைய மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, திருச்சி இந்த பகுதிகளிலிருந்தும் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால உங்களுடைய சௌகரியங்களுக்காக இந்த பகுதியிலிருந்தும் புறப்படுற மாதிரி இந்த மாற்றத்தில், இந்த பயணத்திட்டத்தில் சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். அதாவது சென்னையில் ரயில் ஏறுறவங்க சென்னையில் ஏறிக்கலாம். அங்கே என்னுடைய நண்பர் மற்றும் பயண வழிகாட்டி நம்ம டூர் மேனேஜர் உங்களை பிக்கப் பண்ணி பன்றிபுரம் கூப்பிட்டு வந்துடுவார். இங்கே ஈரோடு, கோவை, திருப்பூர், தருமபுரி, சேலம், பெங்களூர் வரைக்கும் இந்த ரூட்டில், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து லோகமானிய திலக் மும்பை போகக்கூடிய வண்டியில் நாம் போக போகிறோம். இந்த பயணத்திட்டத்தை உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு சிலர் குழப்பத்தில் இருக்கிறவங்க கூட சென்னை போய் போகணுமா அப்படின்றவங்க கூட நீங்கள் வரத்துக்கான முடிவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை மறுபடியும் நாங்கள் வெளியிடுறோம். மற்றபடி பயணத்திட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த அதே பயணத்திட்டம் தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் நம்மளது அந்த விளம்பரம் இருக்கும், அதை போய் பாருங்கள் என்ன மாதிரி ப்ரோக்ராம்னு. அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணிங்க, நாங்கள் இந்த ஐட்னரி அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சீரடி மந்த்ராலயம் பன்றிபுரம் இந்த யாத்திரையில் நம்ம மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க இங்கேருந்தே நம்ம ரயில் ஏறி போகிறோம். திரும்ப இங்கேயே இறங்குறோம். சென்னை போக வேண்டியதில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் சென்னை தான் வர்றோம். இப்போ விழுப்புரத்தில் வரவங்க கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னை தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னா நீங்கள் சென்னை ஜாயின்ட் ஆகிக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வண்டி, மும்பை போகக்கூடிய வண்டி சென்னை சென்ட்ரல்லேருந்து. இதே ஈரோடாக இருந்ததுன்னா காலையிலேயே, நம்ம கோயம்புத்தூராக இருந்தால் காலையிலேயே கிளம்ப வந்த வண்டி. அந்த வகையெல்லாம் நீங்கள் முன்பதிவு பண்ணும்போது உங்களுக்கான டிக்கெட் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம். இப்போ முன்பதிவு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்தே துவங்குது. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 18/12/2024. உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும், ரயில் டிக்கெட்னுடைய முன்பதிவு காலம் 60 நாளாக பண்ணிட்டாங்க. ஆகவே வர 21ஆம் தேதி டிக்கெட் ஓப்பன் ஆக போகுது. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் முடிவெடுத்து முன்பணம் செலுத்துறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கான பயணச்சீட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட முன்பணம் செலுத்தி டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். மற்றபடி எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலியமாக கூட தகவல் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு உடனடியாக இந்த டூர் ஐட்னரியை அனுப்பிச்சி வைக்கிறோம். வாங்க, விருப்பம் இருக்கிறவங்க நம்ம நல்லபடியாக போய் பண்டரிபுரம் பண்டரிநாதரையும், சீரடி சாய்பாபாவையும், மந்த்ராலயம் குரு ராகவேந்தரையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது போல் தொடர்ந்து நிறைய யாத்திரைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நீங்கள் தைரியமாக நம்ம கூட வரலாம். இந்த யாத்திரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு சிறப்பான அகாமடேஷன், உணவு, போக்குவரத்து வசதிகள் செய்து கொடுக்கப்படும். உள்ளூரில் தேவைப்பட இடக்கூடியில் ஆட்டோ செலவுகள் மட்டும் உங்களோடது வரும். நுழைவு கட்டணங்கள், சிறப்பு தரிசன கட்டணங்களும் உங்கள் கட்டணத்தில் சேரும். வாங்க நண்பர்களே, போயிட்டு வரலாம். ஓம் நமச்சிவாய போற்றி. வாழ்க வளமுடன்.